Hey guys, hello everyone. எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதா சிறில். இன்னைக்கு தம்ப்நெயில்ல பார்த்தவொடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நான் எப்படி ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எவ்ரிடே எவ்ரி வீக் போய் எல்லா பொருளும் வாங்குறதுக்கு டைமும் இல்லை, நான் வாங்கவும் மாட்டேன். ஸோ நான் எப்படி நான் ஸ்டாக்கிங் பண்ணுவேன், எப்படி வாங்குவேன்றது தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஒரு 1 இயருக்கு வாங்கிடுவேன் நிறைய திங்ஸு. 1 இயர் ஆர் 8 மந்த்ஸ் ஆர் மோர் தென் 6 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஷாப்பிங் பண்ணுவேன். ஸோ அது எப்படி அது சும்மா அப்படியே நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் இன்றைக்கி இங்கே வச்சுருக்கேன். யூஸ்வலாக நான் வாங்கிட்டு வந்துட்டு எதுவுமே உள்ளே வைக்க மாட்டேன். உடனே ஒரு நாள் வெளியே வச்சு அதெல்லாம் தொடச்சி அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் எனக்கு. யூஸ்வலாக இந்த இது மேலெல்லாம் டஸ்ட் இருக்கும் இல்லைங்களாங்க, அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி தொடச்சி டஸ்ட்டு ஜெர்ம்ஸ் ஏதோ எல்லாத்தையும் தட்டி தொடச்சி அப்புறம் தான் எடுத்து போய் எல்லாத்தையும் நான் ஸ்டாக் பண்ணுவேன். ஸோ இங்கே வச்சோன்னே சரி நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அவங்க கூட அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் யூஸ்வலாக ஒரு 6 மந்த் to 8 மந்த் ஆர் சம்டைம்ஸ் இயர் கூட வரும் சில பொருளுங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டாக்கிங் இருக்குது. அது காலி ஆகிட்ட பிறகு வாங்க மாட்டேன். போகும்போது ஒரு 1 or 2 இருந்த பொருள் இருக்கும் போதே நான் வாங்க ஆரம்பிச்சிடுவேன் சேலில் இருந்துச்சுன்னா. ஐ ஸ்டாக் எனி ஆஃப் தி ஸ்டாஃப்ஸ், க்ளீனிங், வாஷிங், ஷவர்து, ஜெல்லு, மவுத் வாஷு, எனிதிங், எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு அது மாதிரி தான் வாங்குவேன் நான். எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப நாள் இருக்கும், 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி பார்த்து ஒன்றும் செக் பண்ணி தான் வாங்குவேன். அதனால் எனக்கு ஒரு 1 டே ப்ராசஸ் இந்த ஷாப்பிங்கு. ஸோ இது ரீசெண்டாக பண்ணிட்டு அந்த ஒரு 2-3 டேஸ் பேக்கு. ஸோ நான் அங்கே என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா ஒன்று பார்த்து வாங்குவேன். சேலில் போட்டிருப்பாங்க ஆஃப் ப்ரைஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் நான் வாங்குவேன். எது சேலில் போட்டாலும் வாங்க மாட்டேன். நான் யூஸ் பண்ணுற பொருள் சேல் போட்டிருந்தா தான் நான் ஃபியூ திங்ஸ் தான் வாங்குவேன். யூஸ்வலாக அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணுற பொருள் அந்த மாதிரி சம்டைம்ஸ் இட் வில் பி 50% அண்ட் சம்டைம்ஸ் 40%. சுத்தமாக காலி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 40% இருந்தாலும் வாங்கிடுவேன். இல்லைனா யூஸ்வலாக 50% ஆஃபர் இருந்தால் நான் வாங்குவேன் எப்போவுமே. நான் இது எல்லாமே உல்வர்ட்ஸ்லன்ற ஒரு கடை இங்கே இருக்குது ஆஸ்திரேலியாவில், அங்கே தான் வாங்குவேன். ஏன்னா அங்கே சேல் வரும், 50% ஆஃப் எப்போ நம்ம பார்த்துனே இருக்கணும். சேல் வரும், உடனே எங்களுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகி நாங்கள் அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ஒரு 5% 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதில் ஒரு சேலும் வரும் ப்ளஸ் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதனால் நான் வெயிட் பண்ணி வாங்குவேன் எப்போவுமே. ஏன் உல்வர்ட்ஸில் வாங்குவேனாக்கா எனக்கு நியரஸ்ட் அதுதான் இங்கே ஒன்று. ரெண்டாவது நல்ல பொருள் கிடைக்கும், எனக்கு ரொம்ப நல்ல குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும். பேச்சே இல்லை, இது மாதிரி பேச்சு குவாலிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. அதனால் நான் உல்வர்ட்ஸில் வாங்குவேன். 1-2 கேமார்ட்டில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். கேமார்ட்டில் வாங்கினது உங்களுக்கு இங்கே இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ வாஷிங் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் லிக்விட் வாங்கியிருக்கேன் நான். இது பாடி வாஷ் வாங்கியிருக்கேன் நான். இந்த பாடி வாஷ் ஒரு 3 வாங்கியிருக்கேன். அது 3 தான் இருந்துச்சு இந்த ஸ்மெல் இருக்கிறது. இந்த ஸ்மெல் இல்லாதது நான் வாங்க மாட்டேன். இது ரூபார்ட் ரோஸ்ன்னு இருக்கும். ரோஸ் ஸ்மெல் பேசிக்கலி ரொம்ப நல்லா வரும். இது ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா இது எனக்கு தெரில இந்த ஸ்மெல்லு. இது இருக்குது பாருங்கள், கோகோனட் சாண்டல்வுட் பாடி வாஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். இது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனுக்கு வாங்கினேன். ஸோ 3 அது வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி இதை இங்கே இது கேமார்ட்டில் வாங்கினேன். இந்த பாடி வாஷ் கேமார்ட்டில் வாங்கினேன். இது 2 வாங்கினேன், ஏன்னா இது ரொம்ப நாள் வரும். 1 லிட்டர் ஒரு பாட்டிலு. ஸோ இது 2 வாங்கினேன். ஸோ டோட்டலாக ஒரு 5 இருக்கா. 5 பாடி வாஷ். 6 இருந்தது, 1 அவன் ஆல்ரெடி எடுத்துட்டான் என் பையன். ஸோ தென் ஹேண்ட் வாஷ் வாங்கிட்டு வந்தேன். இது ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஸ்மெல் இருக்கும். இது ஆம்பர் அண்ட் சேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது 1 வாங்கினேன். சேல் இருக்கிறதுனால இது எனக்கு எப்போவுமே பிடிக்கும், நான் வாங்குவேன். சேல் இருக்கிறதுனால அது சீக்கிரம் காலியமாக ஆகிடும், கடையில் இருக்காது. ஸோ பட் ஸ்டில் எது நல்லா இருக்குதோ அதெல்லாம் நான் பார்த்து வச்சுட்டு எப்பவுமே ஒன்று வாங்கிட்டு வருவேன் செக்கிங்க்கு. அந்த மாதிரி அது இல்லைனா கூட நெக்ஸ்ட்டு வார்ம் வெனிலா அண்ட் லில்லின்ட்டு ஒன்று இருக்கும். இது கூட நல்லா இருக்குது ஸ்மெல்லு. எனக்கு அவ்வளோவா வெனிலா ஸ்மெல் பிடிக்காது, பட் இருந்தாலும் இந்த ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. அதனால் இருக்கேன்னு இது ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன்.
இது ரீஃபில் பண்ணிக்கலாம் இதை. அப்புறம் ஹேண்ட் வாஷே வந்து வெண்ணிலா பெப்பர்மெண்ட்டுன்ட்டு ஒன்று இந்த மாதிரி வேணும். இந்த ப்ரெஸ் இதுனாக்கா எமர்ஜென்சிக்கு இன்னும் ரீஃபில்லாம் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி டைம்லலாம் இது வந்து டாய்லெட்ஸில் லாண்ட்ரி ரூம்லலாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஏன்னு சொல்லுங்கள், ஜஸ்ட் கீழே விழுந்தாலும் உடையாது பாருங்கள். என்கிட்ட எல்லாம் கண்ணாடி கிளாஸில் இருக்குது ஹேண்ட் வாஷு. என் பையன் கீழே போட்டு உடச்சிட்டு வாங்கணுன்றதுனால இது கொஞ்சம் எமர்ஜென்சிக்கெல்லாம் வைப்பேன் அங்கங்கே டாய்லெட்ஸில் அந்த மாதிரி இடத்துல. ஸோ இது 2 வாங்கினேன். ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் சும்மா ஒரு 2 வாங்கினேன். ஒன்று வந்து 500 ml இது வந்து 300 ml. ஸோ ஹேண்ட் வாஷு அண்ட் பாடி வாஷு. தென் ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷ்னர்ஸு. ஷாம்பு வந்து நான் யூஸ்வலாக பிளான்ட் பேஸ்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பிளான்ட் பேஸ்டு ஹெர்பல் எசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பிராண்டு எதுவும் மேட்ரு இல்லை, பட் இது பிளான்ட் பேஸ்னால இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. ஸோ வந்து இது வந்து எனக்காக ஒரு 3 4 இது பாருங்க, கோகோனட் மில்க் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட. ஓகே, 4 5 இது வாங்கிட்டாங்க. அப்புறம் இது ஒன்று தான் இருந்தது, காலி ஆகிட்டு இருந்துச்சு. ஹெர்பல் எசன்ஸு ரோஸு சூப்பர் ஸ்மெல் வரும் இது போட்டால் தலைக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒன்று வாங்கிதான் 6 வாங்கிட்டு வந்தீங்களா. இது ஒரு ஷாம்பு தான். தென் அதுதே ஹெர்பல் எசன்ஸ் வந்து கண்டிஷ்னரு. இது வந்து என்ன ஃப்ளேவர் தெரியுங்களா, பேம்பு. ரொம்ப நல்லா இருக்குங்க, அவ்வளோ சூப்பர் ஸ்மெல்லெல்லாம் இல்லை இது, பட் வந்து பிளான்ட் பேஸ்ட்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நான் வாங்கினேன். இது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல. அவர் சொல்கிறாரு தலைமுடியெல்லாம் ஊட்டிட்டு போகுதுன்னு. பட் நேச்சுரல்னால நான் இதை வாங்கினேன். இது ஒரு 2 வாங்கினேன். அது மாதிரி இது கண்டிஷ்னரு. தென் அவங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு இந்த லோரியல் ஷாம்பூ, திஸ் இஸ் ஷாம்பூ அண்ட் இது கண்டிஷ்னர். ஷாம்பூ 3, 1 2 3, ஷாம்பூ 3, கண்டிஷ்னர் 3 வாங்கிட்டு. ஸோ இது வரும் இல்லைங்களா ரொம்ப நாள். அப்புறம் பாடி ஸ்ப்ரே இது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால ஒன்று ஒரு சேலில் இருந்தது. ஒன்று ஒரு ஸ்மெல் இருக்கிறது. இது வந்து எக்ஸைட். அப்புறம் இது வந்து எபிக் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று. இது ஒரு ஸ்மெல் கோல்டுன்னு சொல்லிட்டு இது 4. இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டார்க் டெம்டேஷன் சொல்லிட்டு, இதுவும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ 5. இது ஒன்று டேவிட் பெக்கம். இது ஒரு 3, 5 ஒரு 3 8. இது மீதியெல்லாம் அதே தான் 10 12 வேணுங்க அவங்க 2 பேருக்கும். ஸோ இது ஒரு வருஷத்துக்கு கூட ஒன்று அப்படியே இருக்கும். எக்ஸ்பைரி டேட் இருக்குது, ஆனால் ஆஃப் ப்ரைஸில் இருந்துச்சு எல்லாம் 50% ஆஃபு. ஸோ 50% ஆஃபு ஓகே. எனக்கு 1 இயருக்கு மேலே வந்துச்சுன்னா இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது வச்சாக்கா ஸ்டாக் பண்ணி. ஸோ ஜஸ்ட் பார்க்கணும் ஹியூமிடிட்டி மாத்திரம் ரொம்ப ஹீட்டாக இருக்குதா இல்லை என்ன மாதிரி, ரூம் டெம்பரேச்சரை ஒரு மாதிரி மூடி வச்சிடக்கூடாதுக்கு, சும்மா கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவில் வைக்கணும். அதாவது வாட்டரை திறக்கிற மாதிரி இருக்கும் என் பாத்ரூம்லலாம், அங்கே வைக்கிறேன் நான் இதை. ஜஸ்ட் ரொம்ப அனலாக இருந்துச்சுன்னா அங்கே வைக்க மாட்டேன் இதை. ஸோ அது ஒன்று தான் பார்ப்பேன். இது சென்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்லாம். ஸோ இந்த பாடி ஸ்ப்ரே அவங்க 2 பேருக்கும் வாங்கினது. இது வந்து அப்படியே போய் சம்மந்தம் இல்லை, இது இந்தியன் கடையில் வாங்கிட்டு இருந்தாங்க. இதை பாடி இது ஃபேஸ் வாஷு, நீம் ஃபேஸ் வாஷு. ஏதாவது ஜேர்ம்ஸ் எல்லாம் இருந்தால் போட்டோம் அப்படின்ட்டு சும்மா எப்போனா இதை யூஸ் பண்ணுவேன். இது அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம்,
வேறு ஒன்று ஹிமாலயா தான் இருக்கும், அது இல்லை. ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் நான் போடுவேன், அது இல்லை. அதுக்கு பதில் இப்போதைக்கு என்ன போட்டுருக்கேன் தெரியுங்களா, இந்த சோப் போட்டுருக்கேன். இது கேமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், ரோஸ் ஃப்ளேவர். என்ன அமேசிங்காக இருக்குதுன்னா, இது எத்தனை வாங்கிட்டு வந்துருக்கேன் பாருங்க, உங்களுக்கு அப்படியே தெரியுமா? நான் பேக்கில் காட்டிடுறேன் இதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பைகார்பனேட் சோடா, இது வந்து வாஷிங்க்காக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் நான். ஈவன் தோசைக்கு கூட சோடா போட மாட்டேன், பேக்கிங்க்கு எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் சோடா. ஸோ இது வந்து ஓன்லி ஃபார் வாஷிங் பர்பஸ் ஐ பை. ஸோ அது ஒரு 5-6 எப்பவுமே ஸ்டாக்கிங் பண்ணிக்குவேன். இது வந்து சும்மா ஸ்டாக் பண்ணுவேன். இது கூட இருக்குது வீட்டில் இன்னும் ஒரு 2 பேக்கெட்டு. ஸோ இருந்தாலும் ஒரு 2 பேக்கெட்டு வாங்கிட்டு வந்து இந்த வின்டருக்கு தேவைப்படும்னு வச்சிடுறேன். திருப்பி இதுக்காக போக தேவையில்லை இல்லைங்களா, அதனால். ஸோ இது வந்து மவுத் வாஷு, 3 மவுத்து வாஷு, 3 இல்லை 5 மவுத் வாஷ் வாங்கிட்டு வந்துருக்கேன். இல்லை, இது வந்து ஒயிட்னர், மவுத் வாஷ் ஒயிட் பண்ணுறது, இன்ஸ்டன்ட் ஒயிட் டீத்து. ஸோ இது வந்து மவுத் வாஷு இன்னும் இருக்குது வீட்டுக்குள்ளே, மோஸ்ட்லி மிச்சம் இருக்கும் ஒரு 2-3. ஸோ அதனால தான் 3 வாங்கிட்டு வந்தேன். இது 3, இது 2, வீட்டில் ஒரு 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ஒரு 3-4. இது மாத்திரம் அடிக்கடி எப்போ நம்ம ஃபார்மசியில் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா வாங்கிப்போம். ஸோ இப்போதைக்கு யூஸ் பண்ணுக்கிறது ஒன்று, இந்த மாதிரி டபுள் சைஸ் பெரிய சைஸு இருக்குது இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். அது ரொம்ப நாள் ஆகும் காலி ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு கிட்டக்கிட்ட ஒரு 4 மாதத்துக்கு அட்லீஸ்ட் வரோம் இல்லைங்களா, ஆகும்போது இது திருப்பி போய் வாங்கின்னு வந்து ஸ்டாக் பண்ணிக்குவேன். அப்புறம் டூத் பேஸ்ட்டு இந்த ஃப்ளேவர் தான். அவன் வேறு ஏதாவது வாங்கிட்டா என் பையன் யூஸே பண்ண மாட்டான். ஸோ ஒரிஜினல் மின்ட்டு. ஸோ இது வந்து இருக்கும், நம்ம சேலில் பார்த்தோம்னா 200, இன்னும் இதை விட பெருசு கூட ஒன்று இருக்கும். ஸோ எல்லாம் 200. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஓரல்-பி, இதுவும் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுடுவேன். சோப்பு பாருங்கள், இது ஃபேஸு பாடி யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சோப்பு. கேமார்ட்டில் கிடைக்கும் இது. ஸோ கேமார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் வேறு என்ன கேமார்ட்டில் வாங்கினேன், அந்த பாடி வாஷ், அந்த 2 பாடி வாஷ் சொன்னேன் பாருங்கள், அந்த பிங்க் கலர், அது 2 கேமார்ட்டில் வாங்கினேன். அப்புறமா இதுங்க இந்த ப்ரெஷ்ஷு, இது வந்து என்னத்துக்கு சொல்லுங்கள், நைட்டில் வந்து நான் நார்மல் மேனுவல் ப்ரஷ்ஷில் தேய்ப்பேன் பல். எங்கள் வீட்டில் எல்லாருமே மார்னிங்ஸில் ஓரல்-பி எலக்ட்ரிக் ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். நைட்டில் வந்து நான் இந்த மேனுவல் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ரஷ்ஷு அதை வாங்கி ஸ்டாக் பண்ணி வைப்பேன். அது ஒரு டீத் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு நம்ம இது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது ஓரல் டீத்து. அதனால் இது ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தால் புதுசாக வாங்கினா 1-2 தான் வாங்குவேன் செக் பண்ணுறதுக்கு. நல்லா இருந்தால் தான் அப்புறம் வாங்கிட்டு வந்து வைப்பேன். அப்புறம் இந்த ஃப்ளாஸுங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கிடைக்கல, அங்கே என்னென்ன இருக்கோ வேறு பிராண்ட் இருக்குது. ஆனால் கூட இப்போ அந்த கடையில் இல்லவே இல்லை. இது சேலில் கூட கிடையாது, ஆனால் கிடைக்கவும் இல்லை. அதனால் இது ஒரு 2. அப்புறமா இது வேறு மாதிரி ஸ்டைல், அது வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா காட்டன் டிப்ஸு வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கும் இது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, அதனால் இது வாங்குவேன் நான் எப்பொழுதும். தென் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வாங்கிட்டு வந்தேன், சும்மா துடைக்கிறதுக்கு எல்லா இடமும். சும்மா அது ஒன்று பழையசாயிடுச்சுன்ட்டு இது ஒரு 3 வாங்கிட்டு வந்தேன். தென் இது சும்மா பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பு. தென் இதெல்லாம் வாஷிங், இது டாய்லெட்டு மால்டு கில்லரு அந்த மாதிரி வாங்கி வந்திருக்கேன். ஒரு 4 இது. இந்த ஷவர் ஜெல்கிட்டலாம் ஒரு கருப்பாகிடும் பாருங்கள், அதுக்கு இதுதான் ஸ்ப்ரே பண்ணுவேன் நான்.
பேக்கிங் சோடா வினிகர்லாம் போடலாம், பட் இருந்தாலும் இது போட்டால் தான் நல்லா அது ஜெர்ம்ஸ் போகுது. அதனால் அதுக்கு மாத்திரம் இதை யூஸ் பண்ணுவேன் நான். மீதியெல்லாம் ஐ ட்ரை டு யூஸ் த ஸ்ப்ரே வினிகர் சோடா அண்ட் ஆல், பட் ஒன்லி ஃபார் த பாத்ரூம் ஷவர் உள்ளே இருக்குது பாரு, அதுக்கு மாத்திரம் இதை யூஸ் பண்ணுறேன் நான். அது போட்டாக்கா உடனே க்ளீன் ஆகிடும். அதை போட்டு நல்லா ஒரு ப்ரஷ் போட்டு தேய்ச்சோம்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் நான் மோல்டு க்ளீனர் அதுதான் யூஸ் பண்ணுறது. தென் இந்த லிக்விட் வாஷு ஒரு 5-6 வாங்கிட்டு வந்தேன். மார்னிங் ஃப்ரெஷ்ஷு. நான் எப்போவுமே டிஷ் வாஷர் 2 times போட்டுடுவேன், சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பட் சும்மா கையில் தேய்க்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 வாங்கிட்டு வந்திருக்கேன். தென் ஃபினிஷ் வாங்கிட்டு வந்தேன். இது இருக்குது ஆல்ரெடி 2 பேக்கெட் வீட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இது சேலில் இருந்தது. அதனால் 70 இருக்குது. ஸோ 70, 71, 40 2 monthsக்கு வரும் எனக்கு. அதனால் இது வாங்கினேன். ஸோ ஆல்ரெடி இன்னொரு 2 இருக்கிறதுனால இன்னொரு 2 monthsக்கும் வரும். ஸோ ஒரு 3-4 monthஸில் திருப்பி ஏதாவது சேல் இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிட்டு வருவேன். இது சேலில் தான் இருந்தது. எல்லாம் சேலில் இல்லாதது இது மாத்திரம்தான். இது சேல் வராது. இதெல்லாம் சேலில் தான் இருந்தது பெரும்பாலும் 90%. அண்ட் இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில், காலி பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நான் வந்து இந்த வினிகர்லாம் இதில் தான் ஊற்றி வச்சுட்டு ஸ்ப்ரே பண்ணுவேன். இந்த பாத்திரம்லாம் கழுவும் போது, காப்பர் பாத்திரம்லாம். ஸோ ஈஸி, இட்ஸ் வெரி குட்டு, நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு 4-5 எல்லா ரூமுக்கும் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 2 வாங்கிட்டு வந்தேன். இது அப்புறம் டாய்லெட் க்ளீனரு ஒரு 4. ஆல்ரெடி வீட்டில் இன்னொரு 4 இருக்குது. அதனால் இன்னொரு 4 வாங்கிட்டு வந்தேன். வினிகரு ஆல்ரெடி 2 இருக்குது, இன்னொரு 2 வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா லிக்விட் வாஷு ஃபேபு, இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு 4 வாங்கிட்டு வந்தேன். 5 இருக்குது. 2, 3, 4, 5. அப்புறமா அது ப்ளீச்சுங்க 4. ஸோ வினிகர் 2. எண்ணெய் வந்து வேறு கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஆயில் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில். அப்புறம் டாய்லெட் ரோல்ஸு அண்ட் கிச்சன் ரோல்ஸு அந்த மாதிரி எல்லாம் வெளியே வச்சுட்டுக்கிறேன் கார்பேஜில். இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. டாய்லெட் ரோல்ஸு இங்கே எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன். இது 1 3 4 வாங்கினேங்க. அதில் 1 எடுத்துக்கினேன். அதுவும் இருக்கேன். 1 2 3 4. இது ஒரு 3 டாய்லெட் ரோல்ஸு. அது வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸும் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி நான் எல்லாம் பேக் பண்ணி கபர்டில் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் 2 நாளாக இங்கே தான் இருக்குது, பேஸ்கெட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாத்தையும் உள்ளே போட்டு அடுக்கி வைக்கணும். இன்றைக்கி வீக்கெண்ட், ஃப்ரைடே. இந்த வேலை தான் இன்றைக்கி ராத்திரி. ஸோ ஈவினிங்கில் தான் நான் எப்போவுமே இவங்களுக்கு டின்னர்லாம் 6:30 கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமாக செய்வேன். மணி இப்போ வந்து 5:30 ஆச்சு. இன்னும் என் பையன் வரல. அவன் வந்து அவனுக்கெல்லாம் டின்னர் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரீ ஆகிடுவேன் நான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த பிளேஸில் அடுக்கி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ பண்ண போகிறேன். எல்லாத்தையும் அடக்கி இது திருப்பி உள்ளே வச்சிட்டேன்னா நான் எடுத்து வீடியோ பண்ண மாட்டேன். அதனால் வாங்கிட்டு வந்தவொடனே இங்கேயே வச்சுட்டு எல்லாத்தையும் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் அபவுட் இட் காய்ஸ். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் பண்ணும்போது சேலில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம் சேலில் இருந்தால் அதை வாங்கி வச்சுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு முறை நான் ஷாப்பிங் பண்ண மாட்டேன். கணக்கு வந்து எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கு வச்சுக்குவேன் நான், டோட்டல் ப்ரைஸு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மணி வச்சுருப்பேன், ஒரு எக்ஸஸ் மணி மாதிரி ஒரு மணி வச்சுருப்பேன் நான். அந்த மணியில் தான் இதெல்லாம் வாங்குவேன் நான். எவ்ரி மந்த்து கிளாஷ் ஆகும், அது மாதிரி பார்த்துக்குவேன் நான். ஸோ நீங்கள் யாருன்னா உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கெட்டு போகாத பொருள் இதே மாதிரி தான் நான் வந்து க்ராசரிஸும் பண்ணுவேங்க. இந்தியன் க்ராசரிஸும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபுல்லாக வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருவேன். ஜீரகம், கடுகு அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு இங்கே வந்து ஃப்ரெஷ் இது இந்தியாவிலேருந்து வந்து அந்த பேக்டு ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் கடையில் இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்தாலும் சரி, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. பட் என்ன யூஸ் ஆகும்னாக்கா
எனக்கு 20 முறை நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறந்துட்டாக்கா டக்குன்னு ஓடவும் முடியாது. இங்கே நம்ம ஊர் மாதிரி பக்கத்துலேயே மார்க்கெட் இல்லை. ஸோ வந்து நிறைய வாங்கினா உங்களுக்கு சீப்பாக இருக்கும். கொஞ்சம் சின்னது 50 கிராம்ஸ் எல்லாம் வாங்குறத விட 200 கிராம்ஸ் 250 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும் டோட்டலாக கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ டோட்டலாக கம்பேர் பண்ணால் ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் எனக்கு எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அது டைட்டாக போட்டு வைப்பேன். ஒரு லூஸ் ஆகிற மாதிரியோ இல்லை பூச்சி பிடிக்கிற மாதிரியெல்லாம் வைக்க மாட்டேன். எல்லாம் டைட்டாக கவர் பண்ணி மூடி போட்டு வச்சுருப்பேன், ரேப்பெல்லாம் பண்ணி. ஸோ எது என் வீட்டில் எந்த ஐட்டம்னாலும் நான் வந்து ஸ்டாக் பண்ணிக்குவேன். ஏன்னா என்னால் திருப்பி போக முடியாதுன்றதுனால ஈஸியாக இருக்கிற ஐட்டம் என் ஹஸ்பண்ட் அனுப்புவேன் கடைக்கு. அவர் போனார்னா நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று வாங்கிட்டு வருவார். அதனால் யூஸ்வலாக அவரை நான் அனுப்புறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் கரெக்டாக வாங்க மாட்டாங்க என் ஹஸ்பண்டு. ஸோ வந்து நானும் அவங்களும் சேர்ந்து போய் வாங்குவோம். ஆனால் வந்து அவரை தனியாக போய் ஏதாவது ஒரு பொருள் நான் சொல்கிற பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விடுவேன். ஸோ கடுகுன்னு வச்சுக்கோங்களேன். கடுகு வந்து நான் போய் தேடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக இருக்கும் தெரியுங்களா கடுகு, அந்த கடுகு தான் நான் தேடுவேன். இப்போ என் வீட்டுக்கார அனுப்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கடுகை பார்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க சின்ன கடுகா கொஞ்சம் கடுகான்னு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது அவங்களுக்கு. ஸோ வந்து நான் போனேன்னா அந்த கடுகுலேயே ஏதாவது இன்னொரு கடுகு இருக்கான்னு தேடி பார்ப்பேன். ஸோ இவங்களுக்கு சொல்லி அனுப்பேன், எனக்கு அந்த குட்டி கடுகு தேடி பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு நான் சொன்னால் வாங்கிட்டு வருவாங்க. இல்லைனா அந்த பெரிய கடுகு. இந்த வாட்டி பார்த்தா எல்லாம் பெரிய கடுகு வாங்கின்னு வந்து வச்சுட்டுருக்குறாங்க. அது எனக்கு போட்டால் பிடிக்கிறது இல்லை அவ்வளோவா. சின்ன கடுகு போடுற ஒரு சந்தோஷம் அந்த பெரிய கடுகில் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தாளிக்கும் போதெல்லாம். ஸோ அப்புறம் ஏதாவது சொல்லி அனுப்பணும் நான் அந்த பர்டிகுலராக. அவ்வளோ பர்ஃபெக்டாக வாங்குறதுக்கு நான் தான் போகணும் எல்லாத்துக்கும். அதனால நான் ஸ்டாக் பண்ணி வச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் டெய்லி. அண்ட் இன் கம்மிங் மந்த்ஸில் வந்து ரொம்ப குளிர்காலம் மழை எல்லாம் வரப்போகுது இல்லைங்களா. இப்போ ஷாம்பு இல்லை பாடி ஸ்ப்ரே இல்லைன்னு நான் போக தேவையில்லை கடைக்கு. டக்குன்னு போகணும், குளிரில் போரிங்காக இருக்கும். அதனால் இந்த ஐட்டம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு ஒரு கடைக்கு போவேன் நான். ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்குறது மாத்திரம் வேலை வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் வைல் ஸ்டாக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 3 மாதம் மழை அப்படி இருக்கும் இல்லைங்களா, அதனால் வாங்கி வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in my next vlog. Until then, bye bye. Take care. Peace. Stay safe everyone, people. Bye bye.